மகாசன துணைத் தலைவர் சீமான் முத்தியா தேவர் அவர்களை வருக வருக என அழைக்கிறோம். கிளைத்தெரு நாட்டாமைகள் சம்பந்தபுரம் தெருவை சேர்ந்த வீரபுத்திர தேவர், வெங்கடேஸ்வரன் தெருவை சேர்ந்த முருகேச தேவர், பெரிய சொரிக்காப்பட்டி தெருவை சேர்ந்த சேதுராகவ தேவர், சின்ன சொரிக்காப்பட்டி தெருவை சேர்ந்த ஜீவானந்த தேவர், முத்தாளம்மன் கோயில் தெருவை சேர்ந்த தர்மர் தேவர், கட்டுமனையர் கோயிலுக்கு சேர்ந்த மாரியப்ப தேவர், பெருமாள் தெரிஞ்ச ஜனார்த்தன தேவர், மாடசாமிகள் தெருவை சேர்ந்த ராமர் தேவர், ஆவரப்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த கே மாரிமுத்து தேவர், ஆவரம்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த ராக்கப்ப தேவர், சோழராஜபுரம் தெருவை சேர்ந்த பன்னீர்செல்வ தேவர், அங்க இருக்கு துரோதிமங்கல் கோயிலுக்கு சேர்ந்த முருகத்தேவர், முத்துக்குத்துநாத தெருவை சேர்ந்த ராசு தேவர், துரைசாமி தெருவை சேர்ந்த ஆர்மசாமி தேவர், கனவுதியாரன் தெருவை சேர்ந்த மணிகண்ட தேவர், சீதானந்தம் எஸ் வெள்ளத்தூர் தேவர், முகிலன் தெருவு என் ராதாசன தேவர், அழக நகர் ஜி உமாவதி தேவர், சொகோயில் தெருவு பேச்சியப்ப தேவர், அளவாதி தெருவு எம் கண்ணன் தேவர், வடக்கம்பட்டி தெருவு சி சேகர் தேவர். தயவுசெய்து போலீஸுக்கு வந்துருக்கவங்கள மேடையில் கொஞ்சம் கீழே இருக்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து மேடைக்கு முன்புறம் யாரும் நிற்க வேண்டாம், அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து மாணவ செல்வங்கள் ஐயா சிவராம் போஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைமை சொல்லிட்டா நிகழ்ச்சி இது ஆரம்பிக்க இருக்கிறது. தயவு செய்து யாரும் நிக்க வேண்டாம், முன்னாடி என்ன உட்காருங்க. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க திரு சேதுராகவன் மறவர் மகாசன தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடைக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஓபிஎஸ் ஐயா அவர்களையும் மற்றும் விஜயகுமார் அவர்களையும் டாக்டர் அவர்களையும் மற்றும் இதர மேடையிலே இருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். முதற்கண் நாங்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது என்னவென்றால், இந்த மகாசபை யாருக்கேனும் நன்றி கடன் பெற்றிருக்கிறது என்றால் மூவருக்குத்தான் நன்றி கடன் பெற்றிருக்கிறது. ஒன்று, முதலில் ஓபிஎஸ் ஐயா அவர்கள், இரண்டாவது ராஜபாளையம் ராம்கோ தொழிலதிபர் சேர்மன் PR வெங்கட்ராமராஜா, மூன்றாவது சென்னையிலே இருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு செழியன் அவர்களுக்குத்தான் நாங்கள் இந்த மூவருக்குத்தான் நன்றி கடன் பட்டுள்ளோம். இதை நான் தைரியமாக நியாயமாக சொல்லுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை ஐயா ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கோரிக்கை என்றால், எங்களுடைய மகாசபைக்கு போசகராக இருக்க வேண்டும். நாங்கள் எதுவும் கேட்கவில்லை, ஆனால் உங்கள் காலம் வரை எங்களுக்கு போசகராக இருந்து எங்களை வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. விழாவிற்கு வரவேற்புரை மகாசன சங்க செயலாளர் மாரியப்ப தேவர் அவர்கள். ராஜபாளையம் மறவர் மகாசபையின் 63 ஆண்டு விழாவுக்கு கல்வி அறக்கட்டளையில் சார்பில் கல்வி ஊக்குவிப்பு பரிசு வழக்கு விழா, படம் திறப்பு விழா, ஏழை எளிய மாணவர்களுக்கு பரிசீலிக்க வந்திருக்கும் ஐயா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே வருக வருகன்னு இந்த ராஜபாளையம் மறவர் மகாசபை அன்போடு வரவேற்கிறோம். உயர் திரு விஜயகுமார் MS MP அவர்கள், முன்னாள் தலை இயக்குனர், அனைத்து மாணவர் கூட்டத்துக்கு பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த ராஜபாளையம் மகாசபை
அன்போடு வரவேற்கிறோம். உயர் திரு கேப்டன் டாக்டர் ராம்குமார் எம்பிபிஎஸ் எம்டி டிஏ அவர்கள் தலைவர் ஆப்பநாட்டு மருத்துவ சங்கம். அதாவது தென்னாட்டு என்ன பிரச்சனாலும் தலைமை தாங்கி நல்ல காரியத்துக்கு செயல்பட்டு வெற்றி கொண்டாக்கூடிய அவர் இனிமே வாழ்க்கையில் மறக்க முடியாத செயல். திரு ராஜல் மருத்துவ அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் மதிப்புக்கும் மரியாதை முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி மாவன குருசாமி அவர்களே வருகிற மாவட்ட அன்புடன் வரவேற்கிறோம். அதேமாதிரி முன்னாள் தொழிலதிபர் தங்கப்புதாப்பு ஸ்பின்னிங் மில் சிவகாம்பசாமி அவர்களே வருகன்னு இந்த ராஜல மகாசாக அன்புடன் வரவேற்கிறோம். அதேமாதிரி தொழிலதிபர் ராம்சிங் ராஜா அவர்களே இந்த ராஜபாளையம் மதரசாக அன்புடன் வரவேற்கிறது. கிளைத்தொழில் நாட்டாமைகள் அனைத்து கிளைத்தொழில் நாட்டாளமும் நிர்வாக கட்டி உறுப்பினர்களும் மற்றும் சந்தாக்காரர்களும் மற்றும் தெரு சேர்ந்த ஊர்களும் கிராம சேர்ந்த வந்த அனைத்து மத உணவகத்துக்கும் ஊட்டாத உறவுகளுக்கும் வருகன்னு இந்த ராஜபாளையம் மத மாசை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக மகாசபையின் ஆண்டறிக்கையை மகாசபை பொருளாளர் நல்லமுத்து தேவர் அவர்கள். அன்பார்ந்த உறவினர்களே, மிகவும் சீரும் சிறப்பாகவும் நடக்கக்கூடிய பாரம்பரியமிக்க மறவர் மகாசபையினுடைய 63வது ஆண்டு விழா, அதைத் தொடர்ந்து அறக்கட்டளை சார்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் நமது கிளைத்தெருவுகளில் ராஜபாளையம் கிளைத்தெருவுகளில் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் விழா. இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடந்துகின்ற மரியாதைக்குரிய மகாசபை தலைவர் சேதுராவத்தேவர் அவர்களே, இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் நமக்கு ஒரு தேதியை ஒதுக்கி ஜூன் மாதம் 15ஆம் தேதி கண்டிப்பாக நான் வருகிறேன், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி மிகுந்த சிரமத்திற்கு இடையிலே இன்றைக்கு இங்கே வரைந்து இந்த மகாசபையை சிறப்பு சேர்த்திருக்கின்ற எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களே, அவரோடு இணைந்து இங்கே வரைதந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற தென் மாவட்டங்களில் அனைத்து மரநல கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்து இன்றைக்கு கல்வி ஊக்கப்பரிசுகளை அதிகமாக வழங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா விஜயகுமார் தேவர் அவர்களே, தென் தமிழகத்தில் குறிப்பாக பசுமொன் ஐயா பிறந்த மண்ணிலே இருந்து கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஆப்பநாட்டு மறவர் சங்கத்தினுடைய தலைவராக, அதாவது மேஜராக மிலிட்டரியில் மேஜராக இருந்தவங்க அந்த மேஜர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நமது ஆப்பநாட்டு மறவர் சங்கத்துக்காக வருகை இங்கே அவங்க நம்ம டாக்டர் ராம்குமார் இன்னைக்கு ஆப்பநாட்டு மறவர் சங்கத்துடைய ஒரு மிக பெரும் ஆளுமையாக ஆப்பநாடு கிட்டத்தட்ட 448 கிராமம் இருக்குது. 448 கிராமத்துக்கும் ஒரே தலைவராக இருந்து அந்த ஆப்பநாட்டு மறவர் சங்கத்தை சீரும் சிறப்புமாக அவர் வழிநடத்திட்டு இருக்காரு. அவங்களே இங்கே கௌரவப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே அவங்கள நம்ம சிறைப்பழைப்பாளராக நாங்கள் போய் கேட்குறப்ப கண்டிப்பாக வர்றேன்னு சொன்னாங்க. கடந்த பசுமன் தேவருடைய பெயருக்கு ஒரு களங்கம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு 10,000க்கும் மேற்பட்ட நமது உறவினர்கள் எல்லாம் முதுகுளத்தூரில் சேர்த்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம், வரலாற்றில் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தவே முடியாதுங்கிற சொல்லக்கூடிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி பசுமன் தேவர் பெயரை தவறுதலாக பேசின ஒருத்தனை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டிய தலைவர் தான் நம்ம இளந்தலைவர் ராம்குமார் பாண்டியன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுகூட கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. அத்தோடு இங்கே வருகின்றிருக்கின்ற நமது ஐயா முன்னாள் மறவர் மகாசபை தலைவர் மாவண்ணா குருசாமி அவர்கள், மரியாதைக்குரிய தொழிலதிபர் இளந்தொழிலதிபராக ராஜபாளையத்தில் இருந்து இங்கே நமது கட்டுநகரத்துறையிலே அங்கமாக இருந்து செயல்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் சிவராம போஸ் அவர்களோடு இந்த மகாசபைக்காக ஐயா நமது ஐயா பன்னீர்செல்வம் அவர்களோடு அறிய தந்திருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி பாராட்டி, தொடர்ந்து இந்த மகாசபை பல பெரிய தலைவர்களுடைய உழைப்பிலே வளர்ந்து இன்றைக்கு 63 ஆண்டுகளை கடந்து இந்த 63 ஆண்டாக இங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் நிர்வாகத்தை பொறுப்பேற்று இன்றைக்கு மறவர் மகாசபையினுடைய வளர்ச்சி என்பது
கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் இங்கே ஒரு பில்டிங் கட்டி அதை சிறப்பாக முடிச்சிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த நேரத்தில் 21 தெரு கிளை தெரு நாட்டாமைகள், நிர்வாகிகள், மகாசபை மெம்பர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய டாக்டர் கோதண்டராமன் அவர்கள், பிச்சையாத்தவர் ஐயா அவர்கள், அதே போல் நமது மரியாதைக்குரிய ராஜபாளையத்தில் தொழிலதிபர் என்றால் மானசாமி தேவர் தான். அவங்க ஒரு காலத்தில் கலவரம் நடக்கும்போது அந்த கலவரம் நடக்கிற நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய பொதுவுதவி செய்து அவருடைய உழைப்பு என்பது சீர்மிகு உழைப்பாக அன்னைக்கு இருந்தது. அதோட மறக்க முடியாதவங்க நம்ம டாக்டர் சேதுராமன் அவர்களும் அந்த நேரத்தில் வருகை தந்து இங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அவங்க உட்காந்து அன்னைக்கு பேசி இந்த மகாசபை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றினாங்கன்னு சொல்லும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஆண்டறிக்கை வாசித்தா டைம் ஆகும். ஐயா சீக்கிரமாக கிளம்ப வேண்டிய காரணத்தினால நாங்கள் இந்த ஆண்டறிக்கை எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டறிக்கையில் நாங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த 3 வருஷத்தில் நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு பல காரியங்களை பண்ணியிருக்கோம். அதை இந்த ஆண்டறிக்கை புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் ராஜபாளையத்தில் இளம் தொழிலதிபராக வளரக்கூடிய ஒரு நம்ம சமுதாயத்தோடு சேர்ந்து ஒண்டி வாழக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ராம்சிங் ராஜா அவர்களும் இங்கே வருவதை இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய கௌரவப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள், நாளைய தினம் அவருக்கு பிறந்த நாள். மறவர் மகாசபை இந்த இடத்திலே அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள்களை ஐயா சார்பாகவும் இந்த மறவர் மகாசபையாகவும் உங்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறோம் என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி இந்த ஆண்டறிக்கை நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை ஒரு தடவை வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆண்டு காலத்தில் நம்ம என்னென்னலாம் இந்த மகாசபை பண்ணியிருக்கு, தொடர்ந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா வரக்கூடிய ஜூலை மாதம் 6ஆம் தேதி மகாசபையோட புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்து பொறுப்பேற்க இருக்காங்கிறதையும் அந்த நல்ல வேலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஞாபகப்படுத்தி எங்களுக்கு இத்தனை வருஷமாக தொடர்ந்து உழைக்கிறதுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக கல்வி அறக்கட்டளை நடத்தலை. இந்த ஆண்டு நடத்திட்டு தான் நீங்கள் போகணும், அடுத்த நிர்வாகம் வரணும்னு சொன்னதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த கல்வி அறக்கட்டளை ஆண்டு விழா நடத்தியிருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் அடுத்த வருடத்தில் இன்னும் மிகச் சிறப்பாக ஷார்ட் டைமாக இருந்ததுனால நாங்கள் சிறப்பாக பண்ண முடியல. வரக்கூடிய காலங்களில் இன்னும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லி மகாசபைக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பெடுத்த மகாசபை நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். விழாவின் நாயகர் ஐயா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் ஐயா மறவர் நல கூட்டமைப்பு தலைவர் விஜயகுமார் அவர்களை சிறப்புரையாற்ற மறவர் மகாசபை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகில உலகமெல்லாம் ஆண்டு ஆன்மீகத்தை உலகறிய செய்த முப்பாட்டன் ராஜராஜ சோழனை வணங்கி மதிப்புக்குரிய பசுப்பொன் நல்பு மன்றத்திலிருந்து எஸ்பி மாதிமுத்து அன்பளிப்பு வழங்குகிறார். வெள்ளை பரங்கியருக்கு நெல் கட்ட மாட்டேன் என்று வீர முழக்கமிட்ட நெல்கட்டான் சேவல் மாமன்னர் மாவீரன் பூலித்தேவரை வணங்கி அந்நியருக்கு இங்கு இடமில்லை, அவர்களை விரட்டியே தீருவோம் என்று சூளுரைத்த போராட்ட வீராங்கனை